Please subscribe Sadhguru Sai Creations. இந்த கர்ப்பப்பை பிரச்சனை வந்துட்டு ஏன் வருது, வராமல் வந்து எப்படி எளிய முறையில் வந்து வீட்டில் வந்து தடுத்துக்கலாம். முதல்ல வந்து உடலில் வந்து ஏற்படக்கூடிய ஒரு சூடு. இந்த கர்ப்பப்பையில் அடுக்கடுக்கான பிரச்சனைகள் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த மாத விலக்குக்காக வந்து மாத்திரை எடுத்துக்கொள்வது. அப்படி போதிய அளவு வந்துட்டு இல்லை அப்படின்னாக்கும் மென்சஸ் ஆகாது. அந்த கொலுசு வரக்கூடிய பகுதிகளில் தான் வந்துட்டு ஆண் பெண் இனப்பெருக்க மண்டலம் இருக்குது. இந்த மாதிரி செய்துக்கிட்டு வரும்போது இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளை வந்துட்டு நாம் வந்து தவிர்க்க முடியும். சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாரம்பரிய மருத்துவர் ஆண்டனி, போகர் மூலிகை வைத்தியசாலை, குட்டத்துப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம். இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கக்கூடிய ஒரு மருத்துவம் கர்ப்பப்பை பிரச்சனை. இந்த கர்ப்பப்பை பிரச்சனை வந்துட்டு ஏன் வருது, அதை வந்துட்டு வராமல் வந்து எப்படி எளிய முறையில் வந்து வீட்டில் வந்து தடுத்துக்கலாம். அதையும் தாண்டி சில ஆண்டுகளாக அல்லது பல மாதங்களாக இருந்தால் அதற்கு வந்து நம்முடைய மருத்துவ மையத்தில் அதுக்கு என்ன மருத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி கர்ப்பப்பை பிரச்சனை அப்படின்றது வந்துட்டு முதியவர்களை விடவும் இளம் வயதினருக்கு வந்துட்டு மிகவும் வந்துட்டு அதிகமாக இருக்குது. இதற்கு அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து உடலில் வந்து ஏற்படக்கூடிய ஒரு சூடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பேர் வந்துட்டு வளர்ப்பு கோழிகள் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதனால் வந்துட்டு கர்ப்பப்பையில் வந்து கட்டிகள் வந்து உருவாகுது. இப்போ அந்த கட்டிகள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நார்க்கட்டி, தசை நார்க்கட்டி அது மாதிரி வந்துட்டு வந்துட்டுருக்கு. அதே போல் வந்துட்டு குளிச்சுட்டு சரியாக வந்து தலையை வந்து தோட்டாமல் அப்படியே வந்துட்டு படிக்க போகிறவங்களும் சரி, வேலைகளுக்கு போகக்கூடிய நபர்களும் சரி போய்கிட்டுருக்காங்க. இப்போ அந்த மாதிரி நபர்களுக்கு பார்த்திங்கன்னா நீர்க்கட்டி அது வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையில் வந்துட்டு வாயு இருக்குது, கர்ப்பப்பையில் வந்துட்டு பூச்சி இருக்குது, கர்ப்பப்பையில் வந்து சூடு இருக்குது, இப்போ கர்ப்பப்பை வந்துட்டு இறக்கம் இருக்குது, கர்ப்பப்பை வந்து வீக்கம் இருக்குது, கர்ப்பப்பை வந்து பலகீனமாக இருக்குது. இந்த மாதிரி வந்து கர்ப்பப்பையில் ஏராளமான பிரச்சனைகள் வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இந்த கர்ப்பப்பையில் அடுக்கடுக்கான பிரச்சனைகள் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் பார்த்திங்க அப்படின்னாக்கா மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உணவுகள், அதே போல் வந்து வளர்ப்புக்காக வளர்க்கப்பட்ட அசைவங்கள், இயற்கையாக வளர்க்கப்படாமல் செயற்கையாக வளர்க்கப்படக்கூடிய அசைவ உணவுகள். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கும் நிறைய பேர் வந்து தேவையில்லாமல் வந்துட்டு இந்த மாத விலக்குக்காக வந்து மாத்திரை எடுத்துக்கொள்வது, அதுவும் வந்து கர்ப்பப்பையில் வந்து பிரச்சனைகளை வந்துட்டு உண்டாக்குது. அதே போல் வந்துட்டு நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரத்த குறைவு அப்படின்னு ஏற்படுது. கர்ப்பப்பை பிரச்சனை வருது அல்லது வந்துட்டு தொடர்ந்து வந்து மாத விலக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்னாக்க முதல்ல வந்துட்டு செக் பண்ண வேண்டியது ஹீமோகுளோபின், ரத்தம் வந்து போதிய அளவு உடம்புல இருந்தால் தான் மென்சஸ் ஆகும். அப்படி போதிய அளவு வந்துட்டு இல்லை அப்படின்னாக்கும் மென்சஸ் ஆகாது. இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டு இரத்த விருத்திக்குரிய பழங்களையோ காய்களையோ சாப்பிடுவது கிடையாது. நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு, துரித உணவுகளை வந்து அதிகமாக வந்து சாப்பிட்றாங்க. பேக்டு ஃபுட்டு, பைகளில் அடைக்கப்பட்ட உணவுகளை வந்து அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுக்கிட்டு வரும்போது உடல் நிலையில் வந்து மாற்றம் வருது. இப்போ முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கொலுசு, இந்த கொலுசு அப்படின்றது வந்துட்டு ஏதோ வந்துட்டு சம்பிரதாயத்துக்காக போடப்படுவது கிடையாது. அந்த கொலுசு வரக்கூடிய பகுதிகளில் தான் வந்துட்டு ஆண் பெண் இனப்பெருக்க மண்டலம் இருக்குது. அப்போ இந்த ஆண் பெண் இனப்பெருக்க மண்டலத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிக்கு தான் கொலுசு போட்டுக்கிட்டு இருக்கும். அப்போ வந்து கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் கொலுசு வந்து பெருசாக வந்து போடணும். இப்போ நிறைய கல்வி நிறுவனங்களில் வந்துட்டு கொலுசு போடுறத வந்து ஏற்றுக்கிறது இல்லை, போட்டுக்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறதா வந்து மக்கள் சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கும் படிக்க போனாலும் சரி, வாழ்வியல் முறையில் வந்து மாற்றம் கொண்டு வருவது வந்து சரியாக இருக்காது. இதற்கு வந்துட்டு பெற்றோர் தான் வந்துட்டு உணர்ந்து அவங்களுக்கு வந்து கொலுசு வந்து பெருசாக வந்து வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணணும்.
இப்போ நிறைய வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக வந்துட்டு மெல்லிய முறையில் வந்து கொலுசுகள் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த கொலுசுகள் போடுறதுனால எந்த பயனுமே கிடையாது. வெளியில் வேணால் அழகுக்காக வந்து பயன்படுத்த முடியுமே தவிர அது மருத்துவ ரீதியில் வந்து எந்த விதத்தில் வந்து பயன் இல்லாததாக போயிடும். அப்போ வந்து பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் கொலுசு வந்து பெருசாக வந்து அணியணும். அதே போல் வந்து போதிய அளவு ரத்தம் ஊறுவதற்கான சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காய்களிலுமே வந்துட்டு பழங்களிலும் வந்து ரத்தம் ஊறுவதற்கான தன்மைகள் இருக்குது. அதனால் வந்து உங்கள் பகுதியில் என்ன பழங்கள் என்ன காய்கள் சிவப்பு நிறத்தில் இருக்கோ அதுகளெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து பயன்படுத்த வந்து முயற்சி பண்ணணும். அதே போல் பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை பிரச்சனைக்கு ஒரு முதன்மையான ஒரு தீர்வு அப்படின்றது வந்து இந்த கலர்ச்சிக்காய். இது வந்து நீங்கள் கலர்ச்சிக்காய் சூரணமாகவே வந்துட்டு வாங்கிக்கலாம். அது வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கும். இப்போ அதை எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு ஒரு 2 கலர்ச்சி பருப்பு இருக்குன்னாக்கும் அதுக்கு வந்துட்டு ஒரு 4 அல்லது 5 மிளகு வந்து சேர்த்து அதை வந்து காலை மாலை உணவுக்கு முன்னாடி வந்துட்டு சாப்பிட்டுட்டு வரணும். அதே போல் வந்து சோம்பு குடிநீர். சோம்பு வந்துட்டு நம்முடைய கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடிய ஒன்றாக வந்து இருக்குது. இந்த சோம்பு அப்படின்றது வந்து சில பகுதிகளில் வந்து பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லிட்டும் அழைக்கப்படுது. இதனால் வந்து இந்த சோம்பு குடிநீர் வந்துட்டு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து நைட்டில் ஊற வச்சு அதை வந்து காலையில் வந்து குடிச்சிட்டு வரலாம். அந்த சோம்பை வந்து சாப்பிட்றலாம். அப்படி வந்து அதை செய்ய முடியாத நபர்கள் வந்துட்டு அதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை ஒரு 2 டம்ளர் தண்ணியில் போட்டு 1 டம்ளர் வந்துட்டு சுண்ட வச்சு அதை வந்துட்டு குடிச்சிக்கிட்டு வரலாம். இந்த மாதிரி செய்துக்கிட்டு வரும்போது இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளை வந்துட்டு நாம் வந்து தவிர்க்க முடியும். இப்போ அதனையும் தாண்டி சில ஆண்டுகளாக இருந்துக்கிட்டு இருக்குது, மென்சஸே ஆகலை அப்படின்னாக்கா அதை தாண்டி வந்து கட்டிகள், இப்போ நீர்க்கட்டி, நார்க்கட்டி, தசை நார்க்கட்டி இந்த மாதிரிலாம் சொன்னோம். இப்போ இந்த மாதிரியான கட்டி வகைகள் இருக்குது. அதுக்கு வந்து தொடர்ந்து வந்து மருந்து மாத்திரைகளை எடுத்தும் வந்து தீரலை அப்படிங்கும்போது அந்த உறுப்புகளை செயல்பாட்டுக்கு கொண்டுட்டு வர வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட கூட அப்படி வந்து ஒரு நபர் வந்து இப்போ சமீபத்தில் வந்துட்டு போனாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கும் மென்சஸே வந்துட்டு ஓரிரு நாட்கள்லேயே வந்துட்டு நின்றுது. 1 நாள் அல்லது 2 நாள் வருது. அதுவே வந்து மிக மிக கம்மியாக வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் வந்து பிலோ 6 அவ்வளோதான் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த மாதிரி பிலோ 6 இருக்கும்போது எப்படி வந்து உங்களுக்கு வந்து உதிரப்போக்கு உண்டாகும் அப்படின்னாக்க நிச்சயமாக வந்து உதிரப்போக்கு உண்டாகாது. அப்போ போதிய அளவு ரத்தம் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். அதே நேரத்தில் வந்து தொடர்ந்து இது போன்ற பிரச்சனைகள் பல மாதங்களாக அல்லது சில ஆண்டுகளாக இருந்தாக்கும் அதுக்கு வந்து பாரம்பரிய மருத்துவத்தை முறைப்படி எடுத்துக்கொள்ளும்போது கர்ப்பப்பை பிரச்சனை வந்துட்டு முழுமையாக வந்து தீர்க்கப்பட்டுவிடும். இப்போ நம்முடைய மருத்துவ மையத்திலையும் அதற்காக வந்துட்டு ஒரு 5 நாட்கள்லேருந்து 7 நாட்கள் வரைக்கும் அதற்காக வந்து புற மருத்துவம் வந்து அளிக்கிறோம். அதனை தாண்டி வந்துட்டு அவங்களுக்கு அதிகபட்சமாக 2 மாதம் உள் மருந்தாக வந்து கொடுக்குறோம். அந்த மாதிரி அதை வந்து தொடர்ந்து அவங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த கர்ப்பப்பை சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து தீர்வுக்கு வந்து கொண்டு வர முடியும். சிலருக்கு வந்து உதிரப்போக்கு, இரத்தப்போக்கு வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அல்லது ஒரே மாதத்தில் வந்து 2-3 முறைகள் வந்து உதிரப்போக்கு வந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் வந்துட்டு அதை ஒரு வாரத்திலே வந்து முழுமையாக வந்து கட்டுப்படுத்திட முடியும். இதுக்காக வந்து கர்ப்பப்பையை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டாக்கும் அது உடம்பு வந்து வெயிட் போட்டு அதையும் தாண்டி பல்வேறு விதமான உடல் சோர்வு பிரச்சனைகளையும் நரம்பு மண்டல பிரச்சனைகளையும் வந்து அது கொண்டு வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்துட்டு அறுவை சிகிச்சைகள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போகாமல் பாரம்பரிய முறையிலான மருத்துவத்தை எடுத்துக்கொண்டு அந்த கர்ப்பப்பை தொடர்ந்து வந்து நம்ம உடம்புல இருக்கிறதுக்கான ஒரு வழியை நம்ம செய்யணும். ஏன்னா எந்த ஒரு உறுப்புமே வந்து இயற்கையினுடைய படைப்பில் தேவையற்றது கிடையாது. அப்போ வந்துட்டு அதை நீக்கிட்டாக்கும் பிரச்சனை ஒழிஞ்சிருமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து ஒழியாது. பிரச்சனை மேலும் அதிகரிக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு வந்துட்டு பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வளமாகவும் வளமாகவும் வாழுங்கள். மேலும் இது போன்றதொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.